கனடாவில் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்டவா தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெறும் தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் காணொளி காட்சியின் மூலம் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி பொங்க கலந்து கொண்டுள்ள கனடா வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் உழவு தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. அத்தகைய சிறப்புக்குரிய உழவை, அதற்கு உழைக்கும் உயிர்களை, அனைத்திற்கும் அடிப்படையான இயற்கையை போற்றி வணங்கும் வகையில்தான் நம்முடைய பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு கால சூழ்நிலையால் தமிழர்களாகிய நாம் வெவ்வேறு துறைகளில் உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில தலைமுறைகளுக்கு முன்பு நிச்சயம் நம்முடைய முன்னோர்கள் விவசாயிகளாகத்தான் இருந்திருப்பார்கள். அந்த உணர்வுதான் தைப்பொங்கல் என்றாலே நமக்குள் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அதே உணர்வில்தான் தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கனடாவில் வாழ்ந்தாலும் உங்களை தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தில் ஒன்று சேர வைத்திருக்கிறது. தமிழன் என்கின்ற உணர்வோடும் நம்முடைய பண்பாட்டின் மீதான பற்றோடும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சேர்ந்து இப்படி நீங்கள் விழா எடுப்பதால் தான் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கனடா நாட்டு பிரதமரின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அன்பும் அறமும் உழைப்பும் தான் தமிழினத்தின் முதன்மையான பண்பு. அதனால்தான் உங்களைப் போல கடல் கடந்து உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழர்கள் வெற்றிகரமாக வாழ முடிகிறது. அந்தந்த நாடுகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் துணை நிற்க முடிகிறது. தமிழ்நாட்டில் விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளோடு எப்படி பொங்கல் விழா களை கட்டுமோ அதுபோல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழாவில் உங்களிடையே உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த ஆட்டவா தமிழ்ச்சங்கம் நிர்வாகிகளுக்கு நன்றி. அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம்.